ஸோ நம்ம சாப்டர் 14ல் இருக்கோம் இப்போது. ஸோ இதுவும் வந்து ஆப்ஜெக்ட்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்ட் 3 தான். இங்கே வந்து 2 முக்கியமான கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பாஸ் பை காப்பி அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் லாங்குவேஜ், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ கவனமாக நம்ம பார்க்கணும். முதல்லேருந்து ஆரம்பிக்குதா? ஸோ நான் தப்பாக இங்கே தான் இருந்தோம். ஆக்சுவலாக இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பிபிடி தப்பாக பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிங் ப்ரிமிட்டிவ்ஸ் டு மெத்தட்ஸ், பாசிங் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் டு மெத்தட்ஸ், இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமிட்டிவ் டைப்பை வந்து ஒரு மெத்தடுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மோர் தேன் லுக்கிங் இன் டு திஸ் பர்டிகுலர் பிபிடி, என்ன நான் வந்து கோடே எழுதிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஸ்ட்ரைட்டாக கோடு எழுதி அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு புது மெத்தட் எழுதுகிறேன். சேஞ்ச் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு இன்ட்டை நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ வாங்கிட்டு இந்த இன்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த இன்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இப்போது இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால் பண்ணலாம்? என்னோடய கார்பன் டாட் சேஞ்ச் இன்ட், இதுக்கு வேல்யூ வந்து 100 கொடுக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக இப்படி வேல்யூன்னு கொடுக்காம நான் இங்கே ஒரு கவுண்ட்டுன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு 100 கொடுத்துட்டு ஸோ இந்த கவுண்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம், கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கவுண்டோட வேல்யூ என்ன வரும், அதுதான் வந்து கொஷினு. ஸோ இங்கே கவுண்ட் வேல்யூ 100 கொடுத்துருக்கோம். கவுண்ட்டை வந்து இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடுக்குள்ளே அந்த கவுண்டோட வேல்யூ வந்து ஐன்ற வேரியபிளில் வாங்கி அந்த வேல்யூவை வந்து +10ன்னு வந்து நம்ம மாற்றிட்டு திருப்பி வந்து மெத்தட் வந்து வெளியில் வந்துடுச்சு. இப்போது கவுண்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ கவுண்டோட வேல்யூ வந்து என்ன வரும், அதுதான் வந்து கொஷின். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கவுண்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. இதோட வேல்யூ வந்து 100 தான் வருது. ஸோ 100 தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம், கவுண்ட்டு அப்படி தான் வருது. ஸோ இது என்ன நடக்குது உள்ள? வெரி இம்பார்ட்டன்ட் திங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நான் வந்து மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட காப்பி வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த கவுண்டருன்ற வேரியபிளோட காப்பி, ஸோ இதோட வேல்யூ என்ன 100, அந்த 100ன்ற காப்பி வந்து இங்கே பாஸ் ஆகுது. அந்த காப்பியில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் புது வேல்யூ. அது புது வேல்யூ, அந்த காப்பியில் தான் நம்ம இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த காப்பியில் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரிஜினலை அஃபெக்ட் பண்ணாது. அந்த காப்பியில் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரிஜினலில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பாஸ் பை காப்பின்றோம். ஜாவாவே வந்து பாஸ் பை காப்பி தான். C++ வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ C++ ஆப்ஜெக்ட் டைப்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ் வரும். ஸோ ஜாவாவே பார்த்தீங்கன்னா பாஸ் பை காப்பி தான். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஆப்ஜெக்ட் டைப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம டிக்ளேர் இங்கேயும் சொல்லியிருக்கோம். நம்மன் 150 ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஏ மெத்தட் இருக்குது, அதில் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம், அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அந்த ஏ மெத்தட்குள்ளே இன்டீஜர் ARGன்ற இதில் வாங்கிட்டு நம்ம அந்த ARGயை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்தோ we are going to change that particular ARG, அந்த ARGன்ற சேஞ்ச் வந்து இங்கே வந்து நடக்காது. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும்போது 150 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்மன்ற காப்பி தான் ARGக்குள்ளே போகுது. ARGயோட ARG நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகாது, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஜாவாவோட வே ஹவு இட் பாசஸ் டேட்டா டு யுவர் அண்டர்லைங் மெத்தட். திஸ் இஸ் கால்ட் அஸ் பாஸ் பை காப்பி. இப்போது ரெஃபரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? ரெஃபரன்ஸும் பாஸ் பை காப்பியில் தான் ஒர்க் ஆகும் ஜாவாவில். ஜாவா டஸ் நாட் ஹவ் பாஸ் பை ரெஃபரன்ஸ். எவ்ரி திங் இஸ் பாஸ் பை காப்பி. வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஜாவாவில் வந்து எல்லாமே பாஸ் பை காப்பி தான். பாஸ் பை ரெஃபரன்ஸ் வந்து ஜாவாவில் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், கோடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் ஏ மெத்தட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். பிபிடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ காரில் நான் வந்து ஸ்பீடை மாற்றலாம். இப்போது இங்கே
இங்கே நம்ம ஒரு வந்து புது கார் ஒன்று கிரியேட் 2 கார் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2வது கார் எடுத்துக்கலாம். 2வது காரோட ஸ்பீடு வந்து 30. சரிங்களா? இப்போது அந்த 2வது காரில் இருக்கிற car2 டாட் ஏ மெத்தட் இதுக்குள்ளே வந்து இந்த 2வது காரையே வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து இப்படி பண்ணக்கூடாது, அதே ஆப்ஜெக்டில் நம்ம வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடை வந்து கார் எக்ஸாம்பிள்குள்ளே மாற்றிடுறேன். ஸோ இதை வந்து இங்கே மாற்றிடுறேன். இங்கே ஒரு மெத்தடை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு மெத்தடை வைக்கும்போது நம்ம கார் எக்ஸாம்பிள்குள்ளே இந்த கோடை நம்ம எழுதலாம். ஸோ ஆல்ரெடி கார் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட்னு வச்சுக்க வேணாம், இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ கார் எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணலாம். ஸோ கார் எக்ஸாம்பிள்லேருந்து இந்த ஏ மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணி நம்ம காரை பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பீடை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஹண்ட்ரடுன்னு செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீடை வந்து கெட் பண்ணுறது கார்லேருந்து கெட் பண்ணோம். ஸோ கார்லேருந்து கெட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மெத்தட் கால் பண்ணும்போது நம்ம கார் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் கார் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணல, கார் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸ்க்குள்ளே வந்து செட் ஸ்பீட் மெத்தட் கால் பண்ணி 300 பாஸ் பண்ணுறோம். இப்போ லாஜிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் திருப்பியும் வந்து டயக்ராமேட்டிக் மோடுக்கு போகிறேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா சரி, ஓகே, நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. ஸோ டயக்ராமேட்டிக் மோடுக்கு நான் போகிறேன். ஸோ இதை வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். நியூ, டு நாட் சேவ். ஸோ ஆஸ் பர் திஸ் பர்டிகுலர் கோட் இப்போ காரை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து கார் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு, இது வந்து ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் கார் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இதுதான் கார் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், ஆப்ஜெக்ட் ரெஃபர்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் லைன் வெல் அண்ட் குட். அடுத்தது அதோட ஸ்பீடு வந்து 100 வச்சுட்டோம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே இந்த கார் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவாவில் நீங்கள் எங்கே பாஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் பாஸ் பை காப்பி தான். ஸோ இந்த காருன்ற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோட காப்பி க்ரியேட் ஆகி அது வந்து இந்த காரில் வந்து உலகம். ஸோ இந்த காருன்றது வந்து லோக்கல் வேரியபிள். இந்த மெத்தடுக்குள்ளே தான் அது வந்து விசிபிலிட்டி இருக்குது. மெத்தடுக்கு வெளியில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த கார் ரைட், ரெண்டுக்குமே ஒரே வேரியபிள் நேம் இருக்குது. அது வந்து இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வென் வி பாஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கார், அதோட காப்பி தான் வந்து இந்த காரில் வந்து உழுகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. இங்கே இன்னொரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா சே கார் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. ஸோ அது வந்து இதே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. ஏன்னா நம்ம காப்பி க்ரியேட் ஆகிறதுனால போன சாப்டர் 2 சாப்டருக்கு முன்னாடி தான் நம்ம இது பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எப்படி காப்பி எப்படி வந்து ஈக்குவல் டு போட்டால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த 2வது கார் ஆப்ஜெக்ட்டு வந்து இதே கார் ஆப்ஜெக்ட், 2வது கார் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸும் இதை தான் ரெஃபர் பண்ணுது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 300 ஆகிடும். ஸோ ப்ரீவியஸாக அது வந்து என்ன இருந்தது, 100 இருந்தது. ஸோ இப்போ இது வந்து 300 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் 300 ஆகிடுச்சு, இந்த மெத்தட் முடிஞ்சு போச்சு. நான் திருப்பி இங்கே வரேன். இங்கே வந்துட்டு லைன் நம்பர் 12 வந்து காரோட ஸ்பீடை வந்து நான் கேட்குறேன். இப்போ நான் காரை ஸ்பீடு கேட்கும்போது வாட் எவர் சேஞ்ச் நான் வந்து மெத்தட்குள்ளே பண்ணணும், அந்த சேஞ்ச் வந்து எனக்கு விசிபிளாக இருக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சேஞ்ச் வந்து விசிபிளாக இருக்குது. மெத்தட்குள்ளே நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், அந்த சேஞ்ச் வந்து எனக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸை வந்து நீங்கள் மெத்தட்ஸ்குள்ளே பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ஜாவாவில் வந்து எல்லாமே பாஸ் பை காப்பி தான். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸும் காப்பியாகி தான் உள்ளே போகுது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நீங்கள் எது பாஸ் பண்ணாலும் அதுவும் காப்பியாகி தான் உள்ளே போகும். சரிங்களா? ஸோ காப்பியாகி உள்ளே போகும்போது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகும்.
ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நான் வந்து காப்பி பண்ணேன்னா அதுவும் வந்து அதே ஆப்ஜெக்ட்டை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ அந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்லேருந்து நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்லேருந்தும் நீங்கள் அந்த சேஞ்சை வந்து வாங்க முடியும். ரைட், இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்ரிதிங் இன் ஜாவா இஸ் பாஸ் பை காப்பி. ஸோ பாஸ் பை ரெஃபரன்ஸ் ஜாவாவில் கிடையாது. பாஸ் பை ரெஃபரன்ஸ் வந்து C++ல இருக்குது, ஜாவாவில் அது கிடையாது. ரைட்டா, எல்லாமே வந்து பாஸ் பை காப்பி. ரைட், ஸோ இதோட வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை இப்போ வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கு, இந்த கன்ஸ்ட்ரக்டரு, இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு, இதை பற்றிலாம் நம்ம வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் சாப்டர். தேங்க்யூ.